கோடானு கோடி விஜய் டிவி ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கும் ஜோதிட தர்பார். வழக்கம் போல நம்ம தர்பாருக்கே உரித்தான 3 சிறப்பு வல்லுநர்கள் வருகை தந்திருக்காங்க. உங்ககிட்ட இருந்தும் எக்கச்சக்கமான கடிதங்கள் வந்திருக்கு. உங்களுடைய கடிதங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி குருஜையா கிட்ட ஒரு கேள்வி கேட்டுடலாமா? குருஜையா, இந்த உலகியல் ஜோதிடம் அப்படிங்கறத முண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதன் ரீதியாக ஒரு சந்தேகம் ஐயா. இந்த 2017 அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்கும் போதே பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அமக்கலோ ரொம்ப கொந்தளிப்பா இருக்கு இல்லையா? இந்த குழந்தை வளரும் இந்த வருடம் எப்படி இருக்கும்? அதாவது 2017ஆம் வருஷம் பொதுவா எப்படி இருக்கும்னு நீங்க கேக்குறீங்க. பிறக்கும்போதே ஒரு கொந்தளிப்பான ஒரு அமைப்பு. இந்த பிறக்கும்போதே கொந்தளிப்பான அமைப்பு ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு தேசமா இருக்கட்டும், ஒரு நாடா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், இந்த தலைமையை குறிக்கிற ராசி சிம்ம ராசின்னு நாங்க சொல்லுவோம். ஆளுமை ராசி, ராஜராசின்னு சொல்லுவோம். இந்த ராஜராசியாகிய சிம்மத்துல ராகு இருக்கிறதுனால இன்றைக்கு சென்ற ஆண்டு இந்த மாநிலத்தின் தலைமையே ஒரு இயற்கைக்கு ஒரு இயற்கை முடிவு எய்துன ஒரு நிலைமை இந்த சிம்மத்தில் இருந்த ராகுனால தான் நடந்தது. ஆகவே தலைமை இல்லாத ஒரு அமைப்பில் தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது. இன்றைக்கு நடந்த ஒரு எழுச்சி போராட்டங்கள் கூட தலைமை இல்லாத ஒரு அமைப்பில் தான் நடந்தது. ஆகவே என்றைக்கெல்லாம் நாடுகளையும் ஆளுமை திறமையையும் தலைமையையும் குறிக்கின்ற ஒரு சிம்ம ராசி பாதிக்கப்படுகிறதோ அந்த பாதிப்பு இருக்கிற வரைக்கும் அந்த அந்த அமைப்பில் ஒரு தலைமையற்ற நிலைமை, ஒரு பாதிப்புக்குள்ளாகிற நிலைமை இருக்கும். வருடம் பிறக்கும் போதே சிம்மராசியில் ராகு இருந்ததுனால அந்த பாதிப்புகள் இருந்தது. இந்த சிம்மராசியிலிருந்து ராகு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி விலகுகிறார். ஆகவே முதல் 6 மாதங்கள், ஒரு 7 மாதங்கள் இந்த வருடம் நம்முடைய இந்தியா முழுவதற்குமே, குறிப்பாக தமிழகத்திற்கு இந்த வருடத்தின் முற்பகுதி மாதம் முழுவதும் ஒரு 6-7 மாதங்கள் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே பொதுவான அமைப்பில், தமிழ் பேசுகின்ற அமைப்பில், தென் மாநிலங்களில் ஒரு கொந்தளிப்பான நிலைமைகள் தான் இருக்கும். இந்த நிலைமை ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக மாறும். இந்த குழந்தை வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா நல்ல மாற்றங்கள் வரும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னீங்க. அதனை தொடர்ந்து முதல் 4 ராசிகளுக்குரிய இன்றைய தினப்பலன் பார்த்துடலாமா? மேஷம். மேஷ ராசிக்கு பணவரவும் செலவும் சமமாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கு இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு அபரிமிதமான நல்ல தனலாபங்களும் பணவரவுகளும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதை சேமிக்க முடியாதபடி செலவுகள், வீண் செலவுகளாகவே இருக்கும். அதே நேரத்தில் சில பேர் மட்டும் குடும்பத்துக்கு தேவையான இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, வாஷிங் மிஷின், டிவி, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், அத்தியாவசிய தேவையான ஒரு பொருளை வாங்குவீங்க. குறிப்பிட்ட ஜாதக அமைப்புப்படி ஒரு வீண் விரயம் செல்லக்கூடிய 6-12 கூடிய தசாபுக்தி நடப்பவர்கள் வருமானத்தை நல்ல வகையில் செலவழிக்க முடியாதபடி விரயங்கள் இருக்கும். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அனைத்து அமைப்புகளுமே அமைதியாக செல்லுகின்ற நாள் இந்த நாள். இந்த நாளில் காலையிலேருந்தே உங்கள் மனம் கொஞ்சம் செழிப்பான ஒரு நல்ல அமைதியான ஒரு சாந்தமான ஒரு மூடில் இருப்பீங்க. இன்றைக்கு நடக்கின்ற அனைத்துமே உங்களை எவ்விதத்திலும் தொல்லைப்படுத்தாத, உங்களை ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும். இன்றைக்கு முழுவதுமே ஒரு சாந்தம், அமைதி உங்களுடைய மனதிலும் வெளியிலும் சுற்றுப்புறங்களிலும் நிலவுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கு அமையும். மிதுனம். மிதுன ராசிக்கார இளைஞர்களுக்கு இந்த வேலை விஷயங்களில் இன்றைக்கு ஒரு திருப்திகரமான ஒரு அமைப்பு இருக்கும். இது வரைக்கும் இந்த வேலை பிடிக்கவே இல்லையே, இந்த வேலையிலிருந்து என்னைக்கு நம்ம மாறுவோம் அப்படின்னு மனதுக்குள்ளே நினைத்திருந்த மிதுன ராசிக்கார இளைஞர்கள் இன்றைக்கு தீர்மானமாக ஒரு முடிவெடுப்பீர்கள். வியாபாரத்தில் கூட எப்படி பண்ணுறது, இந்த வியாபாரத்தை என்ன வியாபாரத்தை செய்யலாம் அப்படின்று நினைத்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசி நடுத்தர வயதுக்காரர்கள் தீர்க்கமான ஒரு முடிவுகளை வேலை, வியாபாரம், தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஒரு நல்ல முடிவு எடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். கடகராசிக்காரர்கள் இன்றைக்கு சொந்த ஊருக்கு போய் ஒரு நல்ல விஷயத்தை சாதித்து கொண்டு திரும்புகின்ற ஒரு நாளாக இன்றைக்கு இருக்கும். ஒரு 600-700 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்பவர்கள் இன்றைக்கு ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக சொந்த ஊரை நினைப்பீங்க, அல்லது சொந்த ஊரை தொடர்பு கொண்டு இந்த வேலையை இந்த இடத்துல இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்ல வருவதற்குரிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு லாபம் உண்டு.